ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு வாங்கணும் அப்படின்னு ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் எப்போது வாங்கணும் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டையோ பாரையோ வாங்கணும் அப்படிங்கிற ஆசை யதார்த்தமாக நிறையா பேருக்கு இருக்கும். ஜென்ரலாக எப்போதுமே ஒரு கதை இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு நபர் புதையலை தேடி ரொம்ப தூரம் அலைவாராம். அவர் நினச்சபடியே அவருக்கு ஒரு புதையல் கிடைக்குமா. அந்த புதையலை எடுத்த அப்புறமா அதை விற்கும்போது ஒரு நபரையாக மீட் பண்ணுவாராம். அதை கண்டுபிடிச்சிருவாங்க, இது புதையல் அப்படிங்கிறது. ஸோ புதையல் அப்படின்னு சொன்னோடனே இது கவர்மெண்ட்டை தான் ஒப்படைக்கணும். அந்த காலத்துலேயே அப்படி தான் சொல்லுவாங்களாம். உடனே இவர் என்ன பண்ணுவார்னா, நிறையா பார்ட்னர்ஸை இணைச்சிக்கிட்டே வருவார். ஒருத்தர்கிட்ட போய் வெளியில் கோல்டு எடுத்துகிட்டு வருவார், ஒருத்தர் பார்த்துருவார். சரிங்களா, அதை விற்கணும்னு நினைப்பார். அந்த விற்கிறவரும் பங்கு கேட்பார். இப்படி ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் சேர்ந்துப்பாங்க. கடைசி அது என்டையராக யார் கைக்கு போயிடும் அப்படின்னா, கவர்மெண்ட் கைக்கு அது கரெக்டாக ப்ராப்பராக போயிடும். சரிங்களா, அதே போல் தான் நீங்கள் இப்போ கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, ஆனால் எந்த தருணத்தில் வாங்கணும் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் சரியான நேரத்தில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கும் லாபம், உங்களுக்கும் லாபம் இருக்கும். சரிங்களா, நீங்கள் பீக்கில் இருக்கச்ச நீங்கள் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மட்டும் லாபம் இருக்கும், உங்களுக்கு லாபம் இருக்காது. அதுதான் இங்கே இருக்கிற பெரிய விஷயம். அப்போ உங்களுக்கும் லாபம் வேணும், அந்த டாக்ஸேஷன் மூலமாக கவர்மெண்ட்டுக்கும் லாபம் வேணும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய இடத்துல என்ன செய்வோம் அப்படின்னா, நல்ல நாள் அதெல்லாம் பார்த்துட்டே இருப்போம். பட் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டியூரிங் எக்கனாமிக் டவுன், அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா, குளோபலாக வர்த்தகத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னா பிரச்சனை இருக்கும். சரிங்களா, ஒரே ஸ்டேபிளாக ஒரே நிலையில் போயிடாது. நிறைய இடத்துல ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒரு கண்ட்ரி இருக்கும், அந்த கண்ட்ரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு கண்ட்ரியாக பார்த்தா அது ரொம்ப ஏழையான கண்ட்ரியாக இருக்கும். சரிங்களா, நம்ம நிறையா தருணத்தில் யோசித்து பார்ப்போம், அந்த நாடு ஏன் வளர்ந்த நாடாக இருக்குது, நான் ஏன் அங்கே போகலை அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன் நாடு வளரலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்னா, இயற்கையாகவே அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, என்ன வளங்கள் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அதை விற்று யாருக்கு தேவையோ அதை விற்று அவங்க பணத்தை வெளிநாட்டிலேருந்து உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் நம்ம கண்ட்ரியில் எந்த விதமான பெனிஃபிட்டும் எந்த விதமான வளங்களும் நமக்கு இருக்காது. அப்போது இந்த இடத்துல இருந்து உயரணுங்கும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் மூளையோடு சேர்ந்து யார் உழைக்கிறீங்களோ நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான். கோல்டு வாங்கணும், சரிங்களா, ஆனால் சரியான நேரத்தில் வாங்கணும். அதுவும் குளோபலாக வர்த்தக ரீதியாக பாதிக்கும் போது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா குறைந்த விலையில் நீங்கள் என்ன பண்ணலாம், கோல்டை நீங்கள் வாங்கலாம். வென் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் லோ, அதாவது நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அடிக்கடி இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நீங்கள் கோல்டில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பெனிஃபிட்டை நீங்கள் எப்போதுமே எதிர்பார்க்கலாம். அதுதான் பங்குச்சந்தையும் கூட. ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, அது உல்ட்டாவாக மார்க்கெட்டில் பிரதிபலிக்கும். அதனால் தேர்வு செய்யும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் டவுன் ஆன உடனே போகாமல் 1 மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணி நீங்கள் பண்ணச்ச கோல்டில் உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். 3ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ் டாலர் வீக்காக இருக்கிறப்போ, அதாவது இங்கே பெரிய வர்த்தகமே நம்ம பவுண்டில் பார்த்துருப்போம். நம்மலாம் யூகே, லண்டன், சரிங்களா, இதில் தான் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய மணியை கால்குலேட் பண்ணணும். இப்போது அடுத்த வளர்ச்சி வரும்போது யூஎஸ் பொருளாதாரத்தில் முதல் இடத்துல இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே என்ன வர்த்தக ரீதியாக அவங்களோட ஒப்பிடும்போது அவர்களுடைய டாலருக்கு நம்ம என்ன ஆக வேண்டிய, சேஞ்ச் ஆக வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. அப்போ யூஎஸ் டாலரோ, யூஎஸில் எலெக்ஷனோ, யூஎஸில் ஏதோ பிரச்சனையோ, போர் யார் மூலமாக எடுக்கிறாங்களோ, இந்த மாதிரியெல்லாம் சின்ன விஷயம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து கோல்டை கொஞ்சம் உற்று நோக்கணும். அப்படின்னா கொஞ்சம் கம்மியான விலையில் நம்மளால் வாங்க முடியும். 4ஆவதாக கடைசியான பாயிண்ட்டு, சரிங்களா, இன்ஃப்ளேஷன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கான சில முயற்சியில் எப்படி தான் கட்டுப்படுத்தினாலும் சில தருணத்தில் என்ன ஆகும் அப்படின்னா மிஸ் ஆகும். பணத்தோட மதிப்பிழப்பு நடக்கும். அந்த தருணத்துலேயும் நம்ம வாங்கும்போது கோல்டை வாங்கணும் அப்படின்னா பெனிஃபிட்ஸ் நமக்கு அதிகமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
ஏதாவது ஒரு மந்த்தை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஒரு 10 வருடமாக கோல்டெலாம் அந்த மந்த் என்ன அப்படிங்கிறத போய் பாருங்கள். அதாவது ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் மந்த்லி செக் பண்ணணும். ஒவ்வொரு மாதமும் கோல்டு ரேட் எப்படி இருக்குன்னு அதை ஒரு 10 வருஷமாக டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். எப்போதுமே அடுத்தவர்களை உற்று நோக்காமல் நம்ம நிறையா விஷயத்தை ரிசர்ச் பண்ணும்போது சில மாதங்களில் கோல்டு ரேட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், குறைஞ்சிருக்கும். சில மாதங்கள் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டோட ரேட் அதிகரிச்சிருக்கும். அது எந்த மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்தையும் செக் பண்ணிங்கன்னா 10ல் ஒரு 6-7 மாதம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பர்டிகுலராக ஒரு மாதம் இருக்குது, ஒரு மார்ச்சோ ஏப்ரலோ ஃபினான்ஷியல் டைமில் கோல்டோட ரேட் கம்மியாகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட் தெரியும் சரிங்களா. ஸோ ரிசர்ச் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.